யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகணிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்த்தனா விஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர் கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுவத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் இறைவனை பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாட்டுக்குரியது. இன்று சுபகாரியங்கள் தவிர்த்துக் கொள்வார்கள். அஷ்டமி நவமி நிறைந்த நாள். நாம் நேற்றைய தினம் இந்த அட்டமத்தி சனியை பற்றி சிந்தித்து வந்தோம். இந்த அட்டமத்தி சனி ஜாதக ரீதியாக ஒவ்வொருவருக்கும் சோதரர்கள் பார்த்து சொல்வார்கள். ஜென்மத்திலே சனி, 2ஆம் இடத்து சனி, 4ஆம் இடம் அர்த்தாட்டமத்தி சனி, 7.5 நாட்டு சனி, அட்டமத்தி சனி என்று இந்த ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த சனி பகவான் ஏதோ ஒரு வழியிலே கஷ்டங்களை கொடுக்கின்றதுக்கு வருவார். இந்த சனி பகவான் அட்டமத்திலே இருக்கின்ற பொழுது பல்வேறு துன்பங்களை வேதனைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இந்த சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த தோஷங்கள் சற்று தாக்கம் குறைவாக இருக்கும். எனவே இந்த அட்டமத்தி சனியிலே வீட்டுக்கு மூத்த பிள்ளை ஒழுங்காக படிக்காமல் காலையில் எழும்பி சுவாமி கும்பிடாமல் தேவார திருவாசகங்களை வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நல்லவற்றை பாராமல் படிக்காமல் நித்திரப்பாயிலேயே வெட்காப்பியை குடிச்சிட்டு அவன் குப்புறப்படுத்தியிருப்பானாக இருந்தால் அது ஒரு அட்டமத்தி சனி. எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்காரனாக கோபக்காரனாக இருந்தால் அதுவும் ஒரு அட்டமத்தி சனி. சாலமனை கற்றளிக்கும் மனையாள். இந்த ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கின்ற குடும்பத்தை கற்றளிக்கின்றவள். ஒரு மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கின்ற கணவனுக்கு மாதம் 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் செலவு வச்சுட்டு ஒரு 3,000 ரூபாய் மிச்சம் முடிக்க தெரியணும் ஒரு மனைவிக்கு. அது இல்லாமல் கணவன் 25,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறார் என்றால் இவள் 40,000 ரூபாய்க்கு 40,000 50,000த்துக்கு மாதம் மாதம் செலவு வைக்கக்கூடிய ஒரு மனைவி அமைவாளாக இருந்தால் அது ஒரு அட்டமத்தி சனி என்று நான் சொல்லலை. தமிழில் மூதாட்டி அவ்வை சொன்னவள். இவை இந்த குடும்பத்திலே பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக காலையிலே எழுந்து நல்ல பாடங்களை படிக்க வேண்டும். ஆசாரத்தோடு சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை படிக்க வேண்டும். அதேபோல் அயல் வீடு, பக்கத்து வீடு, முன் வீடு, மேல் வீடு, கீழ் வீட்டில் இருக்கின்றவர்கள் உறவை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனைவியானவள் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக இருந்து வரவுக்கு ஏற்ற செலவு செய்து குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையிலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அந்த வகையிலே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதோடு ஆலயங்களிலே சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீட்டிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து சிகப்பு பட்டை சாத்தி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் நாம் உயர்வுகள் பெறுவதற்கு இந்த நவக்கிரக வழிபாடுகள். அவ்வாறு இந்த நவக்கிரகத்தை நாம் வழிபாடு செய்து 9 முறை பலம் வந்து அந்த மலர்களை கொண்டு நவக்கிரகங்களை பிரார்த்தனை பண்ணி
அங்கே வணங்கி வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் நாம் பெருவாழ்வு வாழுகின்ற நிலை, சாதாரணமாக வாழ்கின்ற வாழ்வை விட மனிதன் உயர்ந்த நிலையிலே இந்த 16 பேர்களை பெறுகின்ற எவ்வாறு அவன் பெருவாழ்வு வாழுவானோ அதேபோல் இந்த நவக்கிரக வழிபாட்டிலே நவக்கிரகங்களை வலம் வந்து நவக்கிரகங்களுடைய ஆசிகளை பெறுகின்ற வகையிலே 9 முறை வலம் வந்து பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களுடைய அருளாசியோடு பல்லாண்டு சிறப்புடன் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இயேசு கூறுகின்றார், அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பலவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். ஆற்றல்கள், திறமைகள், நாங்கள் வளருவதற்கும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் என்று ஏராளமான சந்தர்ப்பங்கள் அருளப்படுகின்றன. எங்களுடைய சிறிய பருவத்திலே இருந்தே எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள் வழியாக, எங்களுடைய சமுதாயத்தின் வழியாக, நாங்கள் கல்வி கற்றுக்கொண்ட பாடசாலைகள் வழியாக, நாங்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றிருந்தால் அதன் வழியாக நாங்கள் படித்தவர்களாகவோ அல்லது ஆற்றல் மிக்கவர்களாகவோ அல்லது நல்ல பதவிகளை நல்ல அந்தஸ்திலே இருக்கின்றவர்களாகவோ, அன்றையில் நாங்கள் சமூகத்திலே மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றவர்களோ வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களோ இப்படி என்று சொல்லி அதிகம் கொடுக்கப்பட்டால் அதிகம் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எப்பொழுதும் உங்களிடம் என்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றனவோ அத்தகைய பொறுப்பை நீங்கள் ஏற்று இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய பதிலை பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி, சில வேளைகளிலே நாங்கள் சில பொறுப்புகளை, சில அந்தஸ்துக்களை, சில பதவிகளை, சில எங்களுக்குரிய செல்வாக்கு வகுக்கக்கூடிய இடங்களை கைப்பற்ற விரும்புகின்றோம். ஆனால் நாங்கள் கொடுக்க மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் அவரை உருவாக்குவதற்கும் அவருடைய ஆற்றல்களிலே அவர் திறம்பட செய்வதற்கும் அவருக்கு அவருடைய குடும்ப பின்புலமும் இந்த சமுதாயமும் இந்த அரசு கூட மக்கள் கூட அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் எவரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அங்கு சுயநலமாக நான் என்னுடைய லாபத்தை மட்டும் கருதுகின்றதாக இருக்கக்கூடாது. மாறாக எங்களுடைய ஆற்றல்கள், திறமைகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். புனித பவுல் கூறுகின்றார், ஆவியானவருடைய தூய ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை சமூகத்தினுடைய நலனுக்காக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால் நாங்கள் எதை எதை பெற்றுக்கொள்கின்றோம், எதை எதை நாங்கள் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சிந்திப்போம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எவ்வளவோ விடயங்களை, எவ்வளவோ நல்ல சந்தர்ப்பங்களை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இறைவன் பல நல்ல மனிதர்களூடாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அறிவை பெருக்கி இருக்கின்றோம், செல்வத்தை பெருக்கி இருக்கின்றோம், ஆற்றல்களை பெருக்கி இருக்கின்றோம், நல்ல உணர்வுகளை, நிறைவான அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். இவற்றை நாங்கள் கொடுப்பதற்கும்
எவ்வளவு தூரமாக எங்களை இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றாரோ அவ்வளவு தூரம் நாங்கள் தாராள மனமுள்ளவர்களாக வாரி வழங்குகின்ற வள்ளல்களாக திகழ ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்களெல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனையும் இஸ்லாம் காட்டித்தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஜொப், உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி